எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏசி பில்டர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸில் இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு இருக்கிற சிவகாசி ப்ராஜெக்ட்டில் நம்ம ரீபோன் ஹேமர் வச்சு எப்படி செக் பண்ணலாம், ரீபோன் ஹேமரோட என்ன பர்பஸ், இதை எந்த மாதிரி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பர்பஸில் இந்த வேல்யூஸை வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ரீபோன் ஹேமரு, இந்த ரீபோன் ஹேமரில் பார்த்தீங்கன்னா இது ப்ரோசெக்ங்கிற கம்பெனி. இதில் ரீடிங்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிளஞ்சர்னு சொல்லுவாங்க, இதுதான் இங்கே கிராஃபு. இந்த கிராஃபை வச்சு தான் நம்ம ரீடிங் என்ன வருதுன்னு பார்க்கணும். நம்ம இந்த பிளஞ்சர் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இதில் தான் இந்த ரீடிங்ஸ் வந்து காமிக்கும் நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன் per ஸ்கொயர் மீட்டர், இல்லை 20 நியூட்டன் per மம்ஸ்கரா, இல்லை 30, 40, 50 அப் டு கிரேட் 100 வரையும் காமிக்குது. பட் கிரேட் 100 வரையும் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ நம்ம இதை எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணலான்னு பார்ப்போம். இதே இதை ஒரு ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்டுக்குன்னு எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் அஷ்யூம் பண்ணி போகக்கூடாது. ஒரு ரீபோன் ஹேமர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% to 80% தான் அக்யூரேசி இருக்கும் ஸ்ட்ரென்த்தை. அதை நீங்கள் ஒரு பேஸ் பண்ணி ஒரு ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்னு எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அது சூட் ஆகாது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்டு சூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ரீபோன் ஹேமரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா அது வந்து கான்கிரீட் ஹனிகோம் இருக்கா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணோம். ரீபோன் ஹேமர் வந்து கான்கிரீட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் கிடைக்கும். கான்கிரீட்டோட சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த், சர்ஃபேஸ் ஹார்டாக இருந்தால் இதோட ரிசல்ட் பெட்டராக இருக்கும். சர்ஃபேஸ் உள்ள கூடுமா இருந்தாலும் இது கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் உள்ளே வந்து ப்ராப்பராக இல்லைனாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க. ஸோ சர்ஃபேஸ் ஹார்ட்னஸை மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஒரு ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணால் நீங்கள் கோர் டெஸ்ட் பண்ணணும். ஒரு ஸ்லாப்ல பீமில் நீங்கள் பண்ணலாம், ஸ்லாப்ல எங்கேயா ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் என்ன பண்ணலாம்னா பீமில் கூட நீங்கள் கோர் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணலாம். வேர் த பெண்டிங் மொமெண்ட் இஸ் வெரி மினிமம், நீங்கள் அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி நம்ம ரீபோன் ஹேமர் ஆக்சுவலாக சைட்டில் வந்து நம்ம செக் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம ஒரு காலம் எடுத்துருக்கிறோம். காலம்ல என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்கொயர் போட்டு அதில் ஒரு 8 பாக்ஸை சின்ன பாக்ஸாக போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நீங்கள் பிளஞ்சர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி ரீடிங் எடுக்கணும். ஸோ ரீடிங் நோட் பண்ணுறப்ப ஒவ்வொரு பாக்ஸில் நீங்கள் ரீடிங் மென்ஷன் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் ஃபைனலி என்ன பண்ணணும்னா 8 லாஸ்ட்டை ஓவராலாக சம்மப் பண்ணி ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் என்ன டிவைட் பண்ணி பார்க்குறீங்களோ அதுதான் அந்த காலத்தோட ஸ்ட்ரென்த். பட் எகைன் ஐ எம் டெல்லிங் யூ, இந்த ரீபோன் ஹேமர் இஸ் நாட் த ஒன் இஸ் கோயிங் டு கிவ் அக்யூரேட் ரிசல்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். தவிர இதை வச்சு நம்பி நீங்கள் இந்த கான்கிரீட் வந்து எக்ஸாக்டாக M40 இருக்கு, M30 இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி அஸ்யூம் பண்ணி போகக்கூடாது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி பார்க்குறோம் பார்ப்போம். ஓகே, இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரீபோன் ஹேமரில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போதும் எப்பயுமே எப்படின்னா இப்படி ப்ராப்பராக இப்படி எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், க்ராஸாக வைக்கக்கூடாது. இப்படின்னு டேரெக்டாக ப்ராப்பராக அப்படி இருக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரே லாக்கில் அப்படி ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிங்கன்னா தான் இந்த ரீடிங் வந்து இங்கே ஸ்டேபிளாக அப்படியே லாக் ஆகி நிற்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா மூவ்மெண்ட் ஆகிடும். உங்களுக்கு ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம டேப் ஒரு மெஷர்மெண்ட் டேப்பில் எப்படி நம்ம ஸ்டேபிளாக நிற்கணும், ஃப்ரண்ட்டில் அந்த டிப்பை வந்து நம்ம லாக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களோ லாக் ஆகிக்கும் ரீடிங். அப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல நமக்கு இந்த ரீடிங் இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்கும் ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் நீங்கள் பார்க்கலாம். அது ஓகே ரைட். இப்போ நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ நம்ம லாக் பண்ண அக்யூரேட்டா இதில் பார்த்தீங்கன்னா M30 கிரேட் ஆஃப் கான்கிரீட், M30 இதில் காமிக்குது. ஓகே, ஓகே. இப்போ ரெண்டாவது ரீடிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட்ல வந்து 4 லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து 2 ரீடிங்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 34 நியூட்டன் per mm ஸ்கொயருக்கு வருது. ஆக்சுவலாக இப்போ ரீபோன் ஹேமர் ரீடிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 9 பார்ட்ஸாக ஒரு ஸ்கொயர் போட்டு அதில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம ப்ரெஸ் பண்ணப்போ இந்த பிளஞ்சர் எந்த அளவுக்கு நம்ம அந்த சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்கோ ஸோ அதோடைய ரீடிங் நமக்கு டினோட் பண்ணப்போ நமக்கு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ 30, 34, 30. ஸோ இந்த ஓவராலாக 9 ரீடிங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 272 கிடைக்கும். அதை டிவைட் பை 9 போடும்போது உங்களுக்கு
30.22. ஸோ இந்த காலத்தோட ஒரு அப்ராக்சிமேட் ஸ்ட்ரென்த் ரீபவுண்ட் ஹேமர் வச்சு செக் பண்ணிங்கன்னா 30 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ஒரு தமிழ் படி பார்க்கும்போது இந்த காங்கிரீட் வந்து நம்மளுடைய கிரேட் ஆஃப் காங்கிரீட் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா M25 M30 இருக்குது. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் அ வெரி குட் காங்கிரீட் அப்படிங்கிறத நம்ம ஆன் சைட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். தெர் ஆர் ஃபியூ கேசஸ் எங்களுக்கு காலம் M40 கூட வரும். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த லைன் ஆஃப் லைனில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் பெஸ்ட்டாக இருக்காது, உங்களுக்கு M40 கூட காமிக்கும். ஒரு சில இடங்களில் ஒரு ஹனிகோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல M20 M15 கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லஸ்ட் 1 inches to 2 inches கூட இருக்கிற அந்த டெப்த்தை மட்டும் தான் உங்களால் ரெகனைஸ் பண்ண முடியும். மோர் தென் ஒரு 3 inches 4 inches உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்யூரேட்டாக கிடைக்குன்னா டெஃபினட்டாக கிடைக்காது. ஸோ ஒரு ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் அக்யூரேட்டாக இருக்கும், என்னுடைய காங்கிரீட் தரமாக இருக்குது, இல்லை ஓல்டு காங்கிரீட் பக்காவாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் இன் ட்ரபுள் ஆக்சுவலி. ஸோ ரீபவுண்ட் ஹேமர் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் தவிர அதை நம்பி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த ஸ்ட்ரக்சரும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு எகைன் ஐம் ரிப்பீட்டிங், ரெனோவேஷன் போகிறீங்க அப்படின்னா ரீபவுண்ட் ஹேமர் இஸ் நாட் அ ரைட் சாய்ஸ். ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அல்ட்ராசானிக் பல்ஸ் வெலாசிட்டி UPSCன்னு சொல்லுவாங்க, அதை டெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி போயிட்டு உங்களுக்கு வரும்போது அதில் என்ன வரும்னா உங்களுக்கு குயிக்காக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்கிரீட் வந்து பாண்டிங் இல்லைனா அதோடைய ஸ்ட்ரென்த்து ஹனிகோம் இல்லாமல் நல்லா இருக்குது, யூனிஃபார்மிட்டி மோனோலித்திக்காக நல்லா பாண்டிங் பெட்டராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே உங்களுக்கு அதில் ரீடிங் வந்து ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா அந்த அதில் ஹனிகோம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டீல் வந்து உங்களுக்கு ரஸ்ட் இருக்கா இல்லையா, ஏன்னா ஒரு 30 years ஆயிடுச்சு ஓல்டு பில்டிங், இதை நம்ம ஓகே டு கோ ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ண போதும் கோர் டெஸ்ட் கண்டிப்பாக ஒரு 1-6 இடத்துல நீங்கள் ஒரு 4-5 கோர் டெஸ்ட் எடுத்துகிட்டு எந்தெந்த ஒரு பேக்கு ஒரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா, இப்போ லெட்ஸே இந்த ஸ்லாபு கொஞ்சம் காமிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 8 பே இருக்குது. ஸோ அந்த 8 பே இருக்குன்னா 8 பேல ஒவ்வொரு பேலையும் ஒரு டெஸ்ட்டை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்தீங்கன்னா ரெனோவேஷனில் வந்து அப்போ ஒரு ஆவரேஜ் அதோடைய கோர் டெஸ்ட் என்ன வருது அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே 8 பேல ஒவ்வொரு பேலையும் இந்த ரிசல்ட் வருது, அப்போ அந்த கோர் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும் தவிர ரீபவுண்ட் ஹேமர் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னு போகணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், லோட் டெஸ்ட் பண்ணலாம். If you don't want to go for boring, then you can have to go for load test. Load testங்கிறது certain load apply பண்ணி, இப்போ let's say 7 km இருக்கா, 7 km load apply பண்ணி end of the day check பண்ணுவாங்க. பட் ஓல்டு பில்டிங்கில் நீங்கள் 7 km கொடுத்தோம்னா எடுக்கும் எடுக்காது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேண்டாம் எனக்கு அப்படின்னா கோர் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இன்னொன்று இப்போ ரஸ்ட்டு, என்னோடய ஸ்டீல் வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு சார், இன்றைக்கி இருக்கிற பிராண்ட் நிறைய ஸ்டீல் சீக்கிரமாக துருப்பிடிச்சு போயிடுது அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 15 வருஷம் நாங்கள் அதுலேயே ஸ்டீலெல்லாம் துருப்பிடிச்சிருன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு ரெனோவேஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற போதும் பொட்டன்ஷியோமீட்டர் வந்து வச்சு செக் பண்ணணும். பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடத்துல கர்வ்ஸை பிளாட் பண்ணியே காமிச்சிடும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ரஸ்ட்டு ஃபார்மேஷன் இருக்குது, ரஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணலாம். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் செக் ஆன் செட்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ரீபவுண்ட் ஹேமரை செக் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் ரீபவுண்ட் ஹேமருக்கு நீங்கள் ஒரு பெருசாக நீங்கள் திங்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பராக சிமெண்ட் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்கள கூட இந்த ரெக்வஸ்ட் கேட்கலாம். நீங்கள் அவங்க எல்லார்ட்டையுமே டெஸ்டிங் டீம் இருக்குது. ஸோ உங்கள் சைட்டில் நீங்கள் அஸ் அ கிளைண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் கான்ட்ராக்டரோ இல்லை பத்தனாரோ இல்லை அவங்க போடுற காங்கிரீட் எங்களுக்கு சரியில்லை, எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நாங்கள் கியூப் டெஸ்ட் நான் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ரீபவுண்ட் ஹேமரை அந்த கன்சர்ன் சிமெண்ட்டோடைய டெஸ்டிங் டீமில் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா மேபி அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனா சார்ஜ் பண்ணலாம், இல்லை நியரஸ்ட் காலேஜஸில் கூட வச்சிருக்கலாம். எல்லா காலேஜஸும் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய காங்கிரீட் தரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய ப்ராப்பராக உங்களுக்கு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் டெஃபினட்டாக வாங்க. ஏசி பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் இருக்கிறோம். பெஸ்ட்டாக தரமாக உங்களுக்கு எனக்கு பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.